அனைவருக்கும் வணக்கம். பீகார் மாநிலத்தில் உள்ள தலைநகர் பாட்னாக்கு அருகிலுள்ள கோவிந்தபூர் என்ற கிராமமே பீகார் மாநிலத்தின் சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் கூட திருச்சிக்கு அருகே உள்ள திருச்செந்துறை கிராமமானது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்றும் அங்கு 1300 ஆண்டுகள் பழமையான சந்திரசேகர கோயில் கூட வக்ஃப் வாரிய நிலத்தில் உள்ளது என்று அவர்கள் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். பின்னர் அந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்து திருச்செந்திர கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சுட்டனர். அதேபோல பீகார் மாநிலத்தில் தலைநகர் பாட்னாக்கு அருகே உள்ள கோவிந்தபூர் கிராமத்தில் உள்ள குறிப்பாக ராஜே கிஷோர், சந்தீப் குமார், பிரஜேஷ் பல்லவ் பிரசாத், மல்தி தேவி மேத்தா, ராம்லால், சஞ்சய் பிரசாத் ஆகியோருக்கு வக்ஃப் வாரியம் நோட்டீஸ் அனுப்பி 30 நாட்களுக்குள் காலி செய்து போக வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. மற்றும் அந்த கிராமம் முழுவதே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்றால் அதற்கான ஆவணங்களை தர வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு வக்ஃப் வாரியம் ஒரே ஒரு காகிதத்தில் உருது மொழியில் எழுதியுள்ள ஒரு ஆவணத்தை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அது என்ன உள்ளது என்பதை இந்த கிராம மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் கோவிந்தபூர் கிராம மக்களில் பெரும்பாலானவர், அதாவது 95% இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உறுதிமொழி தெரியவில்லை. இதனை அடுத்து அந்த உறுதிமொழியில் அந்த ஆவணத்தை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்து தருமாறு கேட்டுள்ளனர். அதன் பிறகுதான் தாங்கள் எதிர்வார்த்தை வைக்க முடியும் என்று தெளிவாக கூறியும் கூட அவர்கள் அந்த ஒரு காகிதத்தில் மட்டும் காட்டி அதில் உள்ள உறுதிமொழியில் வாசகத்தை மொழிபெயர்த்து தரவில்லை. இந்த நிலையில்தான் வேறு வழி இல்லாமல் இந்த கோவிந்தபூர் கிராம மக்கள் பாட்னா உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். அங்கு வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது வக்ஃப் வாரியமானது இந்த கோவிந்தபூர் கிராமம் முழுவதும் தங்கள் சொந்தமானது என்ற எந்த ஒரு ஆவணத்தையும் தாக்கல் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில்தான் பாட்னா உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் 1910ஆம் ஆண்டு முதல் அவருடைய சொத்துக்களுக்கான ஆவணங்களை பரம்பரையாக வைத்துள்ளனர். அதாவது இங்குள்ள மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வழிவந்த சொத்துக்களில் தான் தற்பொழுது இங்குள்ள மக்கள் வைத்துள்ளனர். அதற்கான ஆவணங்களும் பத்திரப்பதிவுகளும் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த வக்ஃப் வாரிய உரிமை கொண்டாட முடியாது என்றும் இந்த இடங்கள் கோவிந்தபூர் மக்களுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு கூட தற்காலிகமானதாக கூட இருக்கலாம். இதற்காகத்தான் இது அனைத்து பிரச்சனையும் தீர்வு காண வேண்டும் என்றுதான் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மத்திய மைனாரிட்டி துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை லோக்சபாவில் தாக்கல் செய்தார். அதன் பிறகு பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஆட்சேபனை தெரிவித்ததால் தற்பொழுது கூட்டு பாராளுமன்ற குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கிருந்து பரிந்துரை வந்த பொழுது இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் மற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் என்று தெரிகிறது.